இந்த கொஷின் பாருங்கள். மனிதன் ஒருவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவன் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறான். மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறான். மற்றும் அவன் எதிர் கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்? இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு திசைகளை போடுங்க. அதாவது வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து மேற்கு திசையை நோக்கி நிற்கிறான் அப்படின்ட்டாங்க. மேற்குனா இங்கே இருக்காருன்னு ஞாபகம் வச்சுங்க. மேற்குலேருந்து அவர் வந்து கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார் அப்படின்ட்டாங்க. அதாவது இது வந்து மொத்தமாக வந்து 90 டிகிரி வரும். இதில் பாதி வந்து அவர் 45 டிகிரி போயிருக்கார் அப்படின்றாங்க. மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறார் அப்படின்றாங்க. அப்போ வந்து பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இது ஒரு 45, இங்கே ஒரு 90, 135, இது ஒரு 45, மொத்தமாக பார்த்திங்கன்னா 180 டிகிரி கடிகார திசையில் போகிறார் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தென்கிழக்கு திசையில் இருப்பார். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். மற்றும் அவன் எதிர் கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்? இப்போ வந்து பாருங்கள், தென்கிழக்கு வந்துட்டார். இங்கேருந்து என்ன பண்ணுறாருனா மறுபடியும் 270 டிகிரி வந்து போகிறார் அப்படின்றாங்க. இது வந்து பாருங்கள், இதுலேருந்து வந்து 180 டிகிரி போட்டோமா? அப்போது இதுலேருந்து வந்து 180 டிகிரி போட்டோம். இங்கே ஒரு 45, 225, இதில் ஒரு 45 சேர்த்தா தான் 270 டிகிரி வரும். பாருங்கள், இது ஒரு 45. அப்போ வந்து அவர் வந்து தென்மேற்கு திசையில் தான் வந்து நிற்பார். இப்போது 270 டிகிரி எதிர் கடிகார திசையில் வந்தார்னா இப்போ வந்து அவர் தென்மேற்கு திசையில் வந்து நிற்பார். இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தென்மேற்கு திசை.